தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார்கண சிந்தம் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமதான் கலிய தெய்வம் காஞ்சிமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மயிலாப்பூர்லேயே இருக்கேனே வாயேன், மயிலாப்பூர்லேயே இருக்கேனே வாயேன். இந்த சேனலுக்கு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு தினமே பாருங்கள். இந்த அனுபவத்தை 9th ஜூன் 2025 அன்றைக்கி தான் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர் இன்டர்வியூவில் கொடுக்குறார். யாரோ கேட்குறா, அந்த ஒரு சேனலுக்காக, குரு அப்படிங்கிற சேனலுக்காக அவர் அந்த மகாபிரிவாக்காக அவர் முயற்சினால் கட்டின ஒரு கோவில் இருக்க மயிலாப்பூரில், கற்பகாம்பாள் கோவில் பக்கத்தில். அந்த இடத்துல நாங்கள் போகிறோம், அடிக்கடி ஒவ்வொரு அனுஷமும் போகிறோம். அவர் கணேச சர்மா கிட்ட கூட நான் என்னுடைய இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவங்களை சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டார். ஏதோ அவர் காதில் போட்டேன், பெரியவா கேட்டுருப்பார், அவர் காதில் போட்டேன்னு. அதனால் ஏதோ ஒரு பாக்கியத்தை கொடுப்பாரு. அவருக்கு இவ்வளோ கொடுத்துருந்தாருன்னா எனக்கு இவ்வளோண்டு கொடுக்க மாட்டாரா, அந்த தைரியம் இருக்குது எனக்கு. அதனால் அவர் ஏதோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டார். அது போகிறோம் எனக்கு வேறு என்ன. இப்போ அந்த இன்சிடெண்ட் ஒன்று நடந்ததில் அவள் பெருசாக கோவிலில் எப்படி வந்தது பற்றி தான் சொல்கிறா. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் அதான் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த கோவிலுக்கு நிறைய பேர் போகிறா தினமும். முக்கியமாக குருவாரம்னா ரொம்பவே கூட்டம் வருது. விசேஷமான மகாபெரிவாளுக்கு விசேஷமான நாள்னால் இன்னும் கூட்டம் வரும். குருவாரத்தில் நல்லா கூட்டம் வருது. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு லேடி வந்திருக்கா, ஏகப்பட்ட பிரதட்சணம் பண்ணியிருக்கா. நான் நினச்சிட்டேன் 108ன்னு. நம்மளுக்கு எப்பயும் அந்த கஸ் ஒர்க்கு கொஞ்சம் வேலை செய்யும். 108 பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் நான். பண்ணியிருக்கா, அவள் பண்ணிவிட்டு போயிட்டா. யாரும் அதை கவனிக்கலை. அவள் பண்ணுறா போகிறா, அவள் கிளம்பி போயிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் யாரோ வந்திருக்கா. ஏன்னா வந்தவா சொன்னதுனால தான் 2 நாள்னு தெரிஞ்சுது அப்படிங்கிறார் கணேஷ் சர்மா. 2 நாளைக்கு அப்புறமா வந்த ஒரு லேடி அன்றைக்கி கரெக்டாக என் கண்ணில் கணேச சர்மா பட்டா மாதிரி. நம்ம எப்போ போனாலும் கணேஷ் சர்மா கண்ணிலலாம் படமாட்டார் அந்த கோவிலில். அது ஏன்லாம் தெரியாது. அவர் அங்கேயே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது போவாராரு. ஆனால் அந்த லேடி கண்ணில் இப்போ வந்தவா புதுசாக ஊற்றி வந்திருக்கா, அவள் கண்ணில் பட்டிருக்கா. அவள் கணேஷ் சர்மா கிட்ட சொன்னாலாம், மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாலாம். சொல்லு அப்படின்னாலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவர் மிடில் ஏஜ்டு மாதிரி அந்த வந்த பொம்பளையும். அவள் மகாபெரிவாளோட பக்தையவா. அவள் மகாபெரிவா கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கா. மகாபெரிவா அதை நிறைவேற்றி வச்சுட்டா. அப்போ அவள் அந்த பிரார்த்தனைக்காக அது பிரதட்சணம் பண்ணுறேன், எங்கள் காஞ்சி மடம் அதிஷ்டானத்தில் மகாபெரிவாளை பிரதட்சணம் பண்ணுறேன். அதாவது 108 அவள் சொல்ல, இது எனக்கு மைண்டில் தோண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பிரதர்ஷனம்னாலே அதுதான் 108 தானே சாதாரணமாக நிறைய நான்லாம் அதான் வேண்டிக்கிறது. அதனால் எனக்கு அப்படி தான் புத்தி போகிறது. நிறைய பிரதட்சணம் பண்ணானால அதுதான் அது. அங்கே வேண்டின்னு இருக்கா போல இருக்குது. ஆனால் இவளுக்கு தோணுமே, முதல்ல வேண்டின்ட்டுருவோம், அதுக்கப்புறம் அங்கே போனோமே காஞ்சிபுரம், சரி போகலான்னு தள்ளி போடுவோமே. பெரியவா பார்த்துருக்கார், பொறுவியாக பார்த்துட்டார். காணும், இவ கிளம்புற மாதிரி தெரியல. பெரியவா கணால்
பெரியவா வந்து அந்த பொம்பளையோட கனால வந்துட்டார். வந்துட்டு சொன்னாலாம், ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கால்ல, அதனால் பெரியவா கனால வந்துட்டார். அதாவது ஒரு வாரமாக 10 நாளாக ஆகிடுத்தான். அவள் வந்து பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு வந்து அவளுக்கு என்ன காரியமோ அது நடந்து உடனே பண்ணியிருக்கணும். 10 நாள் ஆகிடுத்து. அப்படி எடுத்துக்கூடாது. அதாவது பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே வந்து பண்ணுறேன்ட்டா, அதிஷ்டானத்துக்கு வந்து பிரதட்சணம் பண்ணுறேன்னு. ஆனால் அவள் வந்து காரியம் ஆகி 10 நாள் ஆகிடுத்து. அவள் ஒன்றும் ஸ்டெப்ஸே எடுக்கலை. காஞ்சிபுரம் போகணுன்னே வரல அவளுக்கு. மனசில் தோல் அது என்ன பிரச்சனையோ அதை பற்றி அவள் சொல்லலை. பெரியவா வந்து கனால வந்துட்டார். வந்துட்டு பெரியவா சொல்கிறாராம், நீ ஏதோ என்கிட்ட வேண்டின்ட, ஆனால் உன் காரியம் ஆனை விட்டு மறந்துட்ட. சரி, காஞ்சிபுரம் வரலைன்னா பரவாயில்ல, நான் தான் இங்கே மயிலாப்பூர்லேயே இருக்கேன்னு, அங்கே வாயேன் அப்படின்னாரு. பெரியவா காணா போயிடுத்து. அப்புறம் அவள் எங்கே இருக்கா? மயிலாப்பூர்லேயே பெரியவாளாக இருக்கான். நம்ம பெரியவா தான் ப்ரொபகண்டா பண்ணிக்கிறார். நான் மயிலாப்பூரில் இருக்கேன் தெரியவாத கூட தெரிய வைக்கிறார் பெரியவா பரமேஸ்வரன் ஆகிடுத்த. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பெரியவா ஈஸ்வரன். அப்புறம் வந்து அவள் தெரிஞ்சுட்டு, மயிலாப்பூரில் இந்த கற்பகம் கோவில் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவள் வந்திருக்கா. அவளுக்கு தான் பெரியவா கொடுத்துட்டாலே எல்லா விஷயங்களும். யாரை போய் கேட்கணும்? நேராக வந்தால் அந்த 108 இருக்கும். அதை பிரதட்சணம் பண்ணால் அவள்கிட்ட கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த மாதிரி போனேன், நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போது அவள் 2 நாளைக்கு அப்புறம் அவள் வந்திருக்கா. இவள் வந்துட்டு போன 2 நாளில் அந்த ஃப்ரெண்டு வந்தவா கணேசன் கண்ணில் பட்டிருக்கா. இவ்வளோ பெரியவா அதில் சொல்லலை. எல்லாம் எனக்கு அப்பப்போ ஸ்ட்ரைக் ஆகும். இதெல்லாம் இப்போ திடீர்னு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போவா, எனக்கு ஞாபகம் வராது. திடீர் எனக்கு சாப்பிட்டதே மறந்து போயிடும். அப்போ கணேசமாப்பட்டவுடனே உடனே நம்ம அதை ஷேர் பண்ணலாமேன்னு தோணிருக்கு. ஏன்னா பெரியவா இங்கே சொல்ல வைக்கணுமே, இப்போ நான் சொல்லணுமே, இதுக்காக இவ்வளோ வேலையை பண்ணுறாரு பெரியவா. அப்போது கணேசமாக பண்ணவுடனே உடனே பார்த்த உடனே சொல்லிட்டா, இந்த மாதிரி நடந்துருதுன்னு. அவருக்கு சொல்லணுன்னு அவளுக்கு எண்ணமா ஒன்றும் கிடையாது. கணேசமாக தான் பார்த்த உடனே இவர் நிறைய உபன்யாசம் பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்கிறாரு, நம்ம சொல்லிடலான்னு சொல்லியிருக்கா. அதில் என்னென்னா அவருக்கும் தெரிஞ்சுது. அவருக்கு ஏற்கனவே தெரியும் மயிலாப்பூரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விசேஷமான இதுன்னு. பெரியவா சொல்லி தானே கோவிலே வந்திருக்கு. அப்போ இது ஒரு இதுவாக இருக்கே, எப்படி ஒரு உண்மையான நிகழ்ச்சியாக இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம சொல்கிறோம். அது மாதிரி பெரியவா வந்து லீலை பண்ணுவார். பெரியவா ஏதோ நம்மளுடைய பக்தி ஏதோ நம்ம இருக்குன்னு சொல்லிக்கிறோம். பெரியவா ஏற்றுண்டா சரி. ஜெய ஜெயசங்கர் அரசங்கர் மகாபெரிய பாதவேச்சரம்.